இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மௌலானா ஷம்சுதீன் காசிமி நம்மளோட இருக்காங்க. மௌலானா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். மௌலானா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். மௌலானா இப்போ இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருச்சு அப்படிங்கிறது ஒரு இன்னைக்கு வைரலாக இருந்துட்டு இருந்தது. அதில் அதோட வைரலாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த படத்துலையுமே முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக காட்டியிருக்கிறாங்க. காசு வாங்கிட்டு இவங்களாம் பாம்பு வைப்பாங்க, மக்கள் புழங்கக்கூடிய இடங்களை பாம்பு வைப்பாங்க. இந்த காட்சிகள் இருக்கு, மக்கள் பெரிய அளவு கொந்திச்சு போயிருக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன மௌலானா? அதாவது நம்ம இவர் போன வருஷம் இஃப்தார் நடத்தும் போதே சொன்னோம், இவர் தமிழ்நாட்டு ரொம்ப ஆபத்தானவர். இந்த விஜய் இவர் ஒரு நடிகனாவோ அல்லது ஒரு ஆட்சியாளராகவோ வரல. இவன் ஃபுல்லாக பிஜேபியினுடைய பிளானிங்கை தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணுறதுக்கு பிஜேபியால் நேரடியாக முடியல. அதில் பிஜேபியுடைய நான் பி டீம் சி டீம்னு சொல்ல மாட்டேன், பிஜேபியோட ஏ டீம் இவர் மெயின் டீமாக வர்றவர் பிஜேபி நேரடியாக வர முடியாதனால இப்போது கபலீகரம் பண்ணுறதுக்காண்டி பேக்ரவுண்ட் வழியாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ நாளுக்கு நாள் எலெக்ஷன் நெருங்க அது ஊர்ஜிதமாயிட்டு வருது. ஏன்னா சிபிஐ வச்சு கடைசியாக அவர் விஜய் போய் டெல்லிக்கு போய் அந்த கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ என்கொயரின்னு போட்டு போகும்பொழுது அங்கே நடந்த பேரமே என்ன அப்படின்னு சொன்னால், இவர் நேரடியாக எங்களோட கூட்டணி வைங்கன்னு வலியுறுத்தும் போது அழுத்தம் கொடுக்கும்பொழுது, நான் நேரடியாக வைக்க மாட்டேன், ஜெயிச்ச பிறகு கூட சேர்ந்துக்கிறேன். ஏன்னா நேரடியாக கூட்டணி வச்சாக்கா முஸ்லீம் மக்களை எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது மக்களும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தீண்டத்தகாத கட்சியாக தான் இன்றைக்கி வரையும் பார்க்குறது. பிஜேபி மட்டுமல்ல, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், பன்றியோடு சேர்ந்த கண்ணுக்குட்டியும் மலந்திங்கிற மாதிரி அது பன்றி குட்டியாக தான் எல்லாமே பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். பிஜேபியோட போய் அதிமுக சேர்ந்தால் அதுவும் மலந்திங்க வேண்டியது தான் பிஜேபியோட. அப்படிங்கிறனால எல்லாருமே பிஜேபி ஒரு தீண்டத்தகாத கட்சியாக தான் பார்க்குறாங்க தமிழ்நாடு மக்கள். இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நம்ம நேரடியாக நான் வச்சா ஒரு சீட்டும் வாங்க முடியாது, அதனால் நான் நின்று எவ்வளோ ஓட்டை பிரிக்க முடியுமோ பிரித்து நான் என்ன ஜெயிக்கிறேன்னா 10 சீட்டோ 20 சீட்டோ ஏதோ ஜெயிச்சு ஆட்சி அமைக்க தேவைன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் டீல் பேசிட்டு வந்திருக்காருன்னு அரசியல் விமர்சகர்லாம் சொன்னாங்க. அதுதான் இப்போ உண்மையாகிட்டு வருது. இந்த நேரத்தில், இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த ஜனநாயகன் படம் அவர் விரும்பி வந்துச்சா விரும்பாமல் வந்துச்சா, அவருக்கு தெரிஞ்சு வந்துச்சா தெரியாமல் வந்துச்சா தெரியல. எனவே இந்த நேரத்திலையும் அதாவது ஜனநாயகன் என்னுடைய கடைசி படம்னு சொல்கிறாரு. அது இந்த தமிழக தேர்தலை கருத்தில் கொண்டே எடுக்கப்பட்ட படம்னு பரவாயில்ல பேசப்பட்டுச்சு. அதனால தான் இவருக்கு இது கிடைக்கல, சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படிலாம் பேசினாங்க. அப்படி கடைசி படம் தமிழ்நாட்டு தேர்தலை முன்வைத்து தான் எடுக்கப்பட்ட படம் என்று சொல்லப்பட்டாலும் கூட, அந்த படத்தையே ஒரு கான்ட்ரவர்ஷியலாக்கி முஸ்லீம்களை தீவிரவாதியாக்கி, குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை வச்சு மதுரையில் குண்டு வெடிக்கிற மாதிரி இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இவங்க முழு நோக்கமே கலவரத்தை வச்சு இந்துக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யணும். யூபியில் என்ன பண்ணாங்க? யூபியில் யோகி ஓப்பனாக பேசினான், 80% 20%. நீங்கன்னா 80% கூட சேர்க்க போறீங்களா, 20% கூட சேர்க்க போறீங்களா, எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டுலாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு யூபியில் எந்த மாதிரி ஒரு மத வெறியை ஊட்டி, பிரதமர் முதல் கொண்டு யோகி முதல் கொண்டு இவங்களாம் ஒரு மத வெறியை ஊட்டி மக்களை பாகுபடுத்தி அதில் வாக்குகளை அறுவடை பண்ணாங்களோ, அந்த பாலிசியை தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம். இது முழுக்க நான் சொல்லுவேன், ஜனநாயகன் என்பது விஜயுடைய படமோ அல்லது விஜய் சொல்லி அமைந்த படமோ அல்ல. இது முழுக்க பிஜேபியுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் தேர்தல் முன்னிட்டு ஒரு கலவரம் வரணும், அந்த கலவரத்தை வச்சு அவன் ஓட்டு அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கம். அதுக்கு அவன் கையில் எடுத்த பெரிய ஆயுதம் தான் திருப்பரங்குன்றம். இந்த ஒரு விஷயத்தில், அதாவது உண்மையான முஸ்லீம்கள், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்த முஸ்லீம்கள், உண்மையான ஈமானுள்ள முஸ்லீம்கள் இந்த ஒரு விஷயத்துக்காகவாது அவங்க திமுக மேலே 1000 கருத்து வேறுபாடு இருக்கட்டும், 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், திமுக ஆட்சி மேலே என்ன கேட்டால் இப்போ நான் மணிக்கணக்கில் விமர்சனங்களை சொல்லுவேன், இருந்தாலும் கூட இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை கையாண்ட ஒரு விஷயத்துக்காகவே திமுகவுக்கு முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது முஸ்லீம்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு அல்ல, தமிழகத்தினுடைய அமைதிக்கு ஆதரவான நிலைப்பாடு. தமிழகம் ஒரு அமைதி பூங்கா அப்படிங்கிறதுக்காக திமுக அந்த அமைதி பூங்காவை தக்க வைப்பதற்காக திமுக எடுத்த ஒரு நிலைப்பாடு. அதில் முஸ்லீம்களும் ரொம்ப அறிவோடு நடந்துக்கிட்டாங்க. என்னென்னு சொன்னால், இப்போ பிஜேபிக்காரனுக்கு திருப்பரங்குன்றத்தில் அவன் ஜட்ஜாக இருக்கட்டும் அல்லது வக்கீலாக இருக்கட்டும் அல்லது முன்னாள் இருந்த கவர்னராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன கோவம்னா, நீங்கள் இந்த விஷயத்தை முஸ்லீம்கள் ரியாக்ட் பண்ணலை. அவன் தான் திரும்ப சொல்கிறான், முஸ்லீம்களே அமைதியாக இருக்கிறாங்க, நீ கவர்மெண்ட் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுற, முஸ்லீம்களே அமைதியாக இருக்கிறாங்க, நீ கவர்மெண்ட் பிரச்சனை பண்ணுற, இதான் நோக்கம். அப்போ முஸ்லீம்கள் இதில் தெளிவாக இருக்கிறாங்க, கவர்மெண்ட் நியாயமாக இருக்கும் பொழுது நம்ம இதில் பெரிய விஷயம் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கவர்மெண்ட் பார்த்துக்கும் அப்படின்னு தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இது அவனால் ஜீரணிக்க முடியல, பிஜேபியால் ஜீரணிக்க முடியல. என்ன பண்ணுறான், நான் எதிர்பார்த்த ஒன்று தானடா,
நீ கிளந்து எழணும், நீ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், அதில் நான் வந்து கலவரம் பண்ணணும், கத்தி தூக்கணும், 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்குன்னு கட்டணும், இப்போ துளுக்கான வெட்டு துளுக்கசியை கட்டு நான் கத்தணும், நீ அதை வந்து ட்ரிகர் ஆகணும், ட்ரிகராக நீ போட்டுக்கணும், 2 பேர் கலவரம் நடக்குது, கலவரத்தை வச்சு நாங்கள் அறுவடை பண்ணோம். இதான் நோக்கமே. அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டீங்களடா அப்படிங்கிறது தான் பிஜேபிக்கு முழு கோவம். அந்த கோவத்தை தணித்துக் கொள்வதற்கு அவர்கள் கையாண்ட கடைசி ஆயுதம் தான் இந்த ஜனநாயகங்கிறது. இல்லை, அந்த படத்தில் நல்ல முஸ்லீம்களும் காட்சிகள் காட்டுறாங்களே, அவங்க காட்டி ஆகணும்ல. முஸ்லீம்களை அறிவட்ட முஸ்லீம்களை முட்டு கொடுக்க வைக்கிறதுக்காண்டி காட்டி ஆகணும்ல. நான் சொல்லுவேன், இதற்கு பிறகும் அந்த சினிமா மோகங்கிறத வச்சு பிஜேபிக்கு முட்டு கொடுத்தான்னா அவன் ஒரு முஸ்லீமே இல்லை. நான் தெளிவாக ஃபத்வாவே கொடுப்பேன், அவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது. இதற்கு பிறகும் இவ்வளோ ஆனதுக்கு பிறகும் முஸ்லீம்களை பல படங்களை இதுக்கு முன்னாடி பல படங்களை தீவிரவாதியாக காட்டியிருக்கான், பல படங்களை மோசமாக காட்டியிருக்கிறான். இந்த கடைசியாக நடந்த இந்த திருப்பரங்குன்றம் மேட்டரை வச்சு மதுரையில் குண்டு வெடிக்கிற மாதிரி காட்டியிருக்கான், அது முஸ்லீம்கள் தான் வைக்கிற மாதிரி காட்டியிருக்கிறான். யாரோ ஒரு அப்பாய் கேட்குறாரு, இவ்வளோ மருந்து தான் நிறைய உயிர் போகுமே பாய் அப்படின்னு கேட்க, பாய் சொல்கிறார் செத்தா சாவட்டும் அப்படிங்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய வன்மத்தையும் எவ்வளோ பெரிய ஒரு கொடூர சிந்தனையும் கொண்டது. இவ்வளோ முஸ்லீம்கள் மீது வன்மமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வச்சு பகடக்காயை வச்சு ஓட்டு அரசியல் வாங்க நினைக்கிற ஒரு கொடூர புத்தி கொண்ட இந்த விஜய்க்கு பின்னால் இனிமேலும் ஒரு முஸ்லீம் போவானேனால் அவனை முஸ்லீம் சொல்லக்கூடாது, அவன் சங்கின்னு தான் சொல்லணும். அவன் ஈமானை இழந்த மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நீ எந்த அரசியல் கட்சியில் வந்துட்டு போ, நீ திமுக ஓட்டு போடு, காங்கிரஸுக்கு ஓட்டு போடு, கம்யூனிஸ்ட் ஓட்டு போடு, அண்ணா திமுக ஓட்டு போடு, யாருக்குன்னா ஓட்டு போட்டு போ, அது பிரச்சனை இல்லை. நம்முடைய ஈமானா நம்முடைய வாழ்க்கையால் அரசியலான வரும் பொழுது ஒரு மூமின் ஈமானை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே அரசியல் முக்கியத்துவம் கொடுக்காது. திமுகவே எனக்கு பிடிச்ச கட்சியாக இருக்கட்டும், ஆனால் அங்கே என்னுடைய ஈமானுக்கோ என்னுடைய இஸ்லாத்துக்கோ அங்கே ஒரு பங்கமாக வந்தால் அங்கே திமுக தூக்கி எரிஞ்சிட்டு என்னுடைய ஈமானை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஏன் முஸ்லீம்கள் ஏன் பிஜேபி சப்போர்ட் பண்ணுறது இல்லை? அவன் நம்ம ஈமானை பறிக்க பார்க்குறான். நம்ம ஈமானை இல்லைன்னா இப்போ நரேந்திர மோடி எவ்வளோ நல்லதாக செய்யறான், நரேந்திர மோடி செய்யாமல் இருக்கிறான். தமிழ்நாட்டு பாரதிய ஜனதாலே எவ்வளோ நல்லவங்க தானே செய்வாங்க. அதனால் அதே ஒரு அரசியல் கட்சி அங்கீகரித்து முஸ்லீம் ஓட்டு போட்டு போக வேண்டியதானே. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தீண்டத்தகாதவங்களை கருதுகிற மாதிரி தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் 100 முஸ்லீம்களும் பிஜேபி வந்து ஒதுக்கப்பட்ட கட்சியாக தீண்டத்தகாத கட்சியாக ஏன் கருதுறான்னா அவன் நம்ம ஈமானுக்கு ஆபத்து. அவன் ஏதோ அரசியல் கட்சி ஆட்சி பண்ணுறான், பாலிட்டிக்ஸ்க்கு வரான், எலெக்ஷன் நிற்கிறான், ஓட்டு வாங்க போகிறான், அது நான் 4ஆந்தர 3ஆந்தர அரசியல் கட்சி மாதிரி இல்லை, நம்முடைய ஈமானுக்கு எதிரான கட்சி. அந்த நிலையில் சற்றும் மாறுபடாத வித்தியாசப்படாத விஜய்க்கும் ஒரு முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுவானால் அவன் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய முஸ்லீமாக தான் இருப்பான். எப்படி வேலூர் இப்ராஹிம் மாதிரி அவன் இஸ்லாத்தோட வெளியே போன முர்த்ததா தான் அவனை பார்க்குறோம். அவன் எத்தனை பேர் தொப்பி போட்டுதான் சரி, எவ்வளோ பேர் கோட்டு போட்டுதான் சரி, அவனை முர்த்ததா தான் முஸ்லீம் பார்க்குறாங்க, காஃபிரா தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு விஜயை ஒரு முஸ்லீம் ஆதரிப்பானால் சினிமா முகத்தை மட்டும் வச்சு, சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சு, அவன் சினிமாவில் பெரிய ஆள் நல்ல ஆளுன்னு காட்டு, இது காரணமாக வச்சு இதற்கு பிறகும் விஜயை ஒரு முஸ்லீம் ஆதரிப்பானேனால் உலமாக்கள் கூடிய சீக்கிரம் விஜயை ஆதரிப்பவர்கள் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிமை போன்று முர்த்ததுகள் என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்படலாம்.